அப்ப இயேசு நம்மளை சுத்திகரிக்கிறவர். இயேசு நம்மளை என்ன செய்கிறவர்? சுத்திகரிக்கிறவர். அந்த வார்த்தையை சொல்லுங்கம்மா. இயேசு நம்மளை என்ன செய்கிறவர்? சுத்திகரிக்கிறவர். பிரைஸ் காட். சில பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது ட்ரெஸ்ல கரை பட்டுட்டுனா அதுக்குன்னு சில லிக்விட் இருக்கு, அதுக்குன்னு சில சோப்பு இருக்குது. ஆனால் பாருங்கள், நம்மளை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சுத்திகரிக்கிறது. அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்ப்போமா இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை ஆமென். அந்த லாஸ்ட் கவனிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். பிள்ளைங்க சொல்லுங்கம்மா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை கழுவி என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. பிரைஸ் காட். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆபேலுடைய இரத்தமே தேவன்கிட்ட போய் பேசியிருக்கிறோம். குற்றமில்லாத ஒரு இரத்தம் இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிந்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானதை உங்களுக்காக, எனக்காக பிதாவினுடைய சந்நிதியிலே இயேசுவின் இரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துனுடைய இரத்தத்தை யாரெல்லாம் பாருங்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இயேசுக்கு இரத்தத்தை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம். ஆமென். யாரெல்லாம் இயேசு தேவனுடைய குமாரன், நீ சிந்தின இரத்தம் என் பாவங்களை மன்னிக்கிறது என்று சொல்லி இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து வாயில நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீங்களோ, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஆமென். நம்ம கிறிஸ்துவின் இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஆமென். கிறிஸ்துவின் இரத்தத்தோடு என்ன பண்ணினவர்கள்? உடன்படிக்கை பண்ணினவர்கள். பிரைஸ் காட். அந்த மகிமையான அந்த அனுபவத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்போ உங்களுக்காக, எனக்காக ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானதை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. அவருடைய இரத்தம் நமக்காக நன்மையானது என்ன செய்து கொண்டிருக்கிறது? பேசி கொண்டிருக்கிறது. ஆமென். இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இரத்தத்தில் தான் எல்லா செல்ஸும் இருக்குது. அதனால தான் ஏதாவது பலகீனப்பட்டால் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க என்னது பிளட் என்ன செய்யணும்? டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், பிளட்டில் ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களுக்காக, எனக்காக நன்மையானதை பேசி கொண்டிருக்கிறது. வார்த்தையை விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அப்போ அது சுத்திகரிக்கிறது. அது நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. 10வது வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ நம்ம தேவனுடைய அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவருடைய மகிமையான அந்த சுத்திகரிப்பை நாம் பெற வேண்டும். யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது அதனுடைய 1வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்களேன். இங்கே ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்படி ஆரம்பிக்கிறது, பாவம் எப்படி உற்பத்தி ஆகிறது என்கிறதை யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அவர் சொல்லும் பொழுது பாருங்கள். அவன் தன் 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 சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சில வேளையில் சிலவங்கெல்லாம் அந்த ஆதாம் கர்த்தர் நீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள்னு சொன்னது போல இப்படி சொல்லிடுவாங்க. சோதனையை ஒற்ற அடியில் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் யான் தான் என்ன சோதிக்கிறாரோ. கேட்டிருக்கிறீங்களா இந்த வார்த்தையை? நெருக்கம் வரும் பொழுது தாங்க முடியாமல் சிலவங்க சொல்லுவாங்க, கடவுள் யான் தான் என்னை போட்டு இப்படி சோதிக்கிறாரோ. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக நான் பாடு அனுபவிக்கிறேன் தெரியுமா. சிலவங்களுக்கு கதையை கேட்டீங்கன்னா உங்கள் விசுவாசம் பெயரம் பார்த்துடுங்க. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க பாருங்கள், ஏன் சோதிக்கப்பட்டாங்க என்கிற ஒரு காரியத்தை நாம் வேத வசனம் எப்படியாக நமக்கு கற்றுத்தருகிறது. சில மனிதர்கள்லாம் ஏன் சோதிக்கப்படுறாங்கன்னா அவனுடைய சுய அந்த இஷ்டத்தினாலே அல்லவற்றால் இச்சையினாலே அவன் என்ன செய்யப்படுகிறான்?
இழுப்புண்டு, அந்த இச்சையில இழுக்கப்பட்டு அவன் சிக்குண்டு அதில் என்ன செய்யப்படுகிறான்? சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. முந்தின வசனம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் அவர் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் என்ன செய்வதில்லை. அல்லேலூயா. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்த சகோதரனே சகோதரியே, ஏதாவது ஆண்டவருடைய நாமத்தினால சில நெருக்கங்களை சகிக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் காத்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு கிரீடம் என்ன செய்கிறது. இன்னைக்கும் பாருங்கள், சபை தேசத்திலே பல ராஜ்யத்திலே பலவிதமான பாடுகள் வழியாக தான் கடந்து செல்கிறது. சில விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்பமாய் அமைவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது சிலரெல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் பஞ்சு மெத்தை அல்ல, சிலரெல்லாம் பாருங்கள் முள்மேல் படுத்தது போல அல்லவிட்ட தீயிலே நடந்தது போல தங்கள் வாழ்க்கையை கழித்தவர்கள் உண்டு. இயேசுவுக்காக அந்த முள்களை, இயேசுவின் நிமித்தம் அந்த முள்களை சகித்தார்களே, ஆனால் இயேசுவின் நிமித்தம் அந்த இயேசுவின் நிமித்தம் அந்த அக்கினி அல்லவிட்ட சோதனைகள் இருந்தானால் அவங்களுக்கு என்னது காத்திருக்கிறது? ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பாருங்க, என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற பல சோதனைகள் அது இயேசுவுக்காக அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நிச்சயமா உங்களுக்காக கிரீடம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் அந்த பக்கத்து ஃப்ளாட்டுக்காரங்க ஒரு 3 மாடி கட்டியிருப்பாங்க, நீங்களும் உடனே ஒரு 4 மாடி கட்டியிருப்பீங்க, ஒரு 1 கோடி ரூபா கடன் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களும் இப்போ சத்தமாக இயேசுவுக்காகன்னு கை வைத்திருப்பீங்கன்னா இல்லை, உங்களுக்கு மேலே வசனம் இச்சையினால் என்னது? இழுப்புண்டு, அடுத்தது சிக்குண்டு, அடுத்தது சோதிக்கப்படுகிற. அல்லேலூயா. சோத்திரம். அவன் கட்டினா அவன் 4 மாடி கட்டிட்டு போட்டு, நம்மளால 1 மாடி தான் கட்ட முடியும்னா கட்டிட்டு ஆமீன் 1 கோடி ரூபா கடன் இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சிலவங்க எப்படி அந்த இவங்களுக்காக தான் பிரச்சனை ஆயிருக்கும், இவங்களுடைய அந்த 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 இவங்களுடைய குணத்தினால தான் நிறைய சோதனைகளை இவங்க சகிச்சிருப்பாங்க. நானும் இத்தனை வருடமாக நானும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். யாருக்காக கண்ணீர் வடிச்சிங்க? இப்போ மணிப்பூரில் இருக்கிற ஒரு குடும்பம், ஐயோ ஆமீன் பாருங்கள், இயேசுவுக்காக என்னுடைய புருஷனை இழந்தேன், நான் இயேசுவுக்காக என்னுடைய அழகான வீட்டை இழந்தேன், என் பிள்ளைகளை இழந்தேன்னு ஒரு தாயார் அழுது கொண்டு சொல்வார்களே, ஆனால் அவங்களுக்காக கிரவுண்ட் காத்திருக்கிறது. ஒரு ஸ்தேவான் கல் எறி உண்டு, அவன் பாருங்கள் ஜீவன் பிரிகிற வேளையிலே அவன் சொன்னான், இதோ மனுஷகுமாரன் ஆமீன் பாருங்கள் எழுந்திருக்கிறதை நான் என்ன செய்கிறேன்? காண்கிறேன். அல்லேலூயா. இப்போ அவன் அந்த சொல்றான்னா குட்டு ஆமீன் பாருங்கள். இதே போல கிறிஸ்துவுக்காக நிந்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் கேட்கிற பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. சும்மா புருஷன்கிட்ட கெட்ட வார்த்தை கேட்குற ஆட்கள் இருக்கு. அது எதுக்கு தெரியுமா? புருஷனுக்கு சம்பளம் 1 வாரம் சம்பளம் வந்திருக்கும், அதை அப்படியே தூக்கி மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு நீர் எங்க ரூபா அனுப்பின்று, நீர் எங்க ரூபா, அவங்க அறக்காதவன அறுப்பான். அப்புறம் ஒரு அழுதுட்டு என்னை கத்தர் போட்டு என்னை ஒரே சோதிக்கிறேன், ஒன்றை சோதிக்கிறேன் இல்லை ஒன்றை வறுக்கணும். சிலவங்க இந்த தேங்காயை வறுப்பாங்க பார்த்துடுங்க. அப்போ என்னென்னா சிலவங்க ப்ரௌன் ஆகுற, சிலவங்க கரிகிறது அந்த கோபத்தில். ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. அப்போ இந்த குணம் சரியில்லாமல் படுகிற உபத்திரவத்தையும் இந்த உபத்திரவத்தை கூட சேர்த்துடக்கூடாது. அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான, இல்லை இல்லை அது தீராது. அது நீ உண்மை உள்ளவளா மாறும் வர அந்த உபத்திரம் தீராது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சவுண்டு குறைஞ்சே போல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன். நீங்கள் உண்மை உள்ள ஒரு நபராக மாறணும். ஆமீன் பாருங்கள், ஒரு நீதிமொழியில் ஒரு நல்ல வார்த்தை, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், குறையாது. இது கஜானால எங்கே போகணும்னு தெரியாது. சில ஆட்கள் 7 வருஷம் வெளிநாட்டில் இருந்தப்ப 70 வருஷம் வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே கஜானாவில் ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. அவளுடைய இருதயம் அவளை நம்புமா? அவனுடைய இருதயம் அவளை நம்பும். இவ்வளோ ஒரு வார்த்தை. அப்போ இருதயம் நம்புறதுனால 7 பேர்
தன்னுடைய மனைவியை ஆவாதவள்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அவனுடைய இறுதி அவளை நம்பும். ஏன்னா அவனுடைய ஆஸ்தி குறையாது, அது பெருகிட்டே தான் இருக்கும். அது அசையும் சொத்தாகவோ அசையா சொத்தாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் அது என்ன செய்யிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். அவன் ஒரு அனாவசியமான செலவு இழுத்துவிட மாட்டான். அவள் புருஷனுக்கு உண்மையாக இருப்பா. ஐயா இத்தனை வருஷம் நீங்கள் இருந்திருக்கிறீங்க, இவ்வளவு நம்மள்கிட்ட சேமிப்பு பணம் இவ்வளவு இருக்குது, சோத்திரம். அவனுடைய இருதயம் அவளை நம்பும். ஆமேன். கைகளை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இது சில ஆட்களுடைய இருதயமும் நம்ப வாயை திறந்து சொல்லுவாங்க, ஒன்றை நான் என்ன செய்ய மாட்டேன். அப்போ நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்புறத வர உன்னை போட்டு என்ன செய்யணும். பண்டெல்லாம் சகோதரிகள் வந்து பயன்படுத்த, இன்னைக்கு தான் மிக்சி டங்குன்னு ஒட்டாடி, அன்னைக்கு எதில் போட்டு இடிப்பாங்க, வரலில் போட்டு இடிப்பாங்க. அப்புறம் எதில் வச்சு செய்வாங்க, the name of Jesus. அடுத்தது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் வந்து சொல்றது இந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில் தான் இருக்கும் பாருங்க. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்க அந்த ஒரு கோணத்தில் வாசிச்சிருக்கணும். 7 சபைக்கும் சொல்றாரு, 7 சபைக்கும் இந்த விஷயத்தில் நீ எந்த ஒரு சபையை நீ 100% பர்ஃபெக்ட்னு சொல்றாரா? இல்லை. சிலது என்கரேஜ் பண்றாரு, உன்கிட்ட குட், நீ வந்து சில காரியங்கள் உன்கிட்ட இருக்குது, நீ நல்ல நல்ல காரியங்களை செய்கிறா, ஆகிலும் உன்னிடத்தில் என்னது உண்டு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை தூக்கி போட்டு மறுபடியும் நமக்கே கஷ்டமா இருக்கும். அதில் ஒன்று என்ன தெரியுமா, உன்னை கட்டில் கடையாக்கி போடுவேன். அடுத்தது அப்போ அதுக்கு ஸ்லாங் பாருங்க, மிகுந்த உபத்திரவத்தில் போட்டு நல்லா இடிக்கிறதுல சிலவங்கெல்லாம் போட்டு, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனபடினாலே என்னுடைய குணம் மாறாமல் நான் வந்து சில சோதனைகளை படுகிறதையும் கர்த்தரை இங்கே இழுத்து விட்டுறக்கூடாது. இதில் வந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் விழணும். ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை தொடும், என்னை உருவாக்குங்க, என்னை ஒரு உண்மையுள்ள நபராய் மாற்றுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் மாறணும். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ யாக்கோபு சொல்லுகிறார், அதனுடைய 1வது அதிகாரம் 14 அதனுடைய 15 வசனங்களே இப்படியாக வாசிக்கிறோம். அடுத்தது வந்து பாருங்கள். அப்போ பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. அது வந்து பாவம் ஒரு மனுஷனுடைய எப்படி உள்ள வருதுன்னா, பாவம் பொறுவையாக அது வாசல் படியில் என்ன செய்கிறதா, படுத்து இருக்கிறது. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறதற்கான ரூட் அப்படிங்கிறது சிந்தை மண்டலம் தான். அதனால தான் சிந்தை ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்முடைய ஆவி ஆத்மா சிந்தை மண்டலத்தையும் காத்துக்கொள்ளணும், சிந்தையை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளணும். பிரைஸ் கார்டு. ஏன் சிந்தையை பரிசுத்தமாக வைத்துக்கொள்கிறதுக்கு உதவுகிறது தான் என்னென்னா, நம்ம வந்து காதில் கேட்கறது, நம்ம கண்ணில் பார்க்கறது எல்லாம் இதுதான் எங்கே ஸ்டோரேஜ் ஆகும், சிந்தையில். அதனால தான் வசனத்தை அதிகமாக ரீட் பண்ணுங்க, ஆவிக்குரிய பாடல்களை கேட்கணும், வேத வசனங்களை கேட்கணும், நல்ல நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அந்த எழும்ப முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று சோசியல் மீடியா. அதில் சும்மா வேறு எதையாவது பார்க்குறது, எதையாவது பார்க்குறது. அப்புறம் அதை ஷட் டவுன் பண்ணி வச்சாலும் அது வந்து எல்லாம் எங்கே ஸ்டோரேஜ் ஆயிரும். இப்போ இந்த எல்லாம் அப்படி தானே இருக்குது. இந்த ஏதாவது வந்து இங்கே ஒன்று இவங்க அனுப்பி விடுவாங்க, அவங்க அதை டவுன்லோட் பண்ணுவாங்க, அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சாத்தான் வந்து சிலர்லாம் அனுப்பி விடுவான். இவங்க இந்த இயேசு சொன்னது போல் மனிதன் தூங்கும் பொழுது சாத்தான் எதை விதைக்கிறான், கலையை விதைக்கிறது போல சாத்தான் வந்து பலவிதமான தவறான தாட், இச்சைகளை, பலவிதமான அசுத்தமான காரியங்களை சிலவங்களுக்குள்ள விதைச்சிட்டே இருப்பான். சாத்தான் வந்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காரியத்தை அதுக்காக பயன்படுத்துகிறான். சின்ன சின்ன ரீல்ஸ், சின்ன சின்ன ஷார்ட் வீடியோக்கள், இதெல்லாம் வந்து மனுஷனுக்குள்ளே விதைச்சிட்டே இருக்கிறான். ஜனங்களுக்குள்ள விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறது, ஜனங்களுக்குள்ள தேவனை தேடணுங்கிற அந்த வாஞ்சை குறைந்து கொண்டிருக்கிறது, தாகம் குறைந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுங்கிற அந்த எண்ணம் குறைந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமீன். பாருங்கள், சாத்தானுடைய ஒரு தந்திரம். அவன் வந்து பாருங்கள் பலவிதமான காரியங்களை விதைச்சிட்டே இருக்கிறான். பொது உலக மனுஷர்கள் மத்தியிலே சினிமா வழியாக அப்படி ஜனங்களுக்குள்ள நிறைய தவறான காரியத்தை விதைப்பான். ஹிஸ்ட்ரியை நம்ம படித்து பார்க்கும் பொழுதே சில சம்பவங்கள்லாம் நடந்தது வேறையாக இருக்கும். ஆனால் வந்து இவங்க வந்து
சும்மா கதைகளை உண்டு பண்ணி அதை இதுதான் ஹிஸ்ட்ரிங்கிற லெவலில் மனுஷனுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அந்த காலத்துலேருந்தே அது பாருங்கள், கதைகள் வழியாக அல்லோட படங்கள் வழியாக அப்படி விதைச்சு சாத்தான் பல விதத்தில் ஜனங்களுக்குள்ளே கலைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான். அப்போ அவன் பாருங்கள், கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேறொன்றுக்கும் என்ன செய்யான் வரான். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் எப்பொழுதுமே விழப்பண்ணுகிறவன். இப்போ சில இந்த பறவைகள்லாம் அப்படி பறந்துட்டே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எதிரி சில வேளையில் வலைகளை விரிச்சிருப்பான், அதுக்கு பிடித்தமான சில தானியங்களையும் போட்டு வச்சுருப்பான். இது நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு யாரோ தானியங்கள் போட்டு வச்சுருக்காங்க, அது ஒன்றும் தெரியாமல் வரோம், உட்காந்து புரைக்கு எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இனி சரி போதும் பறக்கலான்னு சொல்லி பறக்கக்கூடிய நேரம் எல்லாம் எதில் மாட்டிடும், வலையில் மாட்டிடும். அவ்வளோதான். அவன் எதுக்காக உணவு போடுறான், இதை வளர்க்குறதுக்காக உணவு போடுறான். அவன் பார்த்தோன்னே இது சூப்பு போடலாம், இதையெல்லாம் ஃப்ரை பண்ணலாம், இதெல்லாம் என்ன செய்யலாம், குழம்பு வைக்கலாம். பல விதத்தில் ஒரு வேட்டைக்காரனுடைய மைண்டு போயிட்டே இருக்கும். இதே போல் சாத்தான் எப்படியாவது மனுகுலத்தை எல்லாரையும் இழுத்து போட்டுடணும். எல்லாரும் எங்கே இழுத்து போடணும், நரகத்தில் இழுத்து போடணும். யாரையும் பிரகாசிக்க விட்டுறக்கூடாது, யாரும் வாழ்வடைந்துடக்கூடாது, யாரும் ஜெயம் பெற்றக்கூடாது. சில பிள்ளைங்கள்லாம் படித்து இவங்க கிராஜுவேட் ஆகிடக்கூடாது, டிகிரியை கையில் வாங்கிடக்கூடாது. அவன் போராடுவான். நீ ஒரு வேலையில் ஏறி உன் வீட்டுக்கு நீ ஆசீர்வாதமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக சாத்தான் போராடுவான். ஏன்னா அவனுக்கு எப்போவுமே கொல்லவும் அழிக்கவும் தான் தெரியும். ஒரு சப்ஜெக்டில் நீ கவனம் செலுத்திடக்கூடாது. அவன் அப்படி போராடிட்டே இருப்பான். பிள்ளைங்க ஆனால் தான் நீங்கள் கருத்தோடு ஜெபம் பண்ணணும். ஜெபம் நம்மளை சோதனைக்கு விலைக்கு காக்கும். ஜெபம் நம்மளை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கும். தாவீது சொன்ன போல என் கண்கள் கர்த்தரை என்ன செய்ய, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. நம்ம கண் கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க, அவரை சார்ந்து கொள்ள அவருடைய உங்கள் தயவு எனக்கு வேணும், உங்கள் ஒத்தாசி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வாயை திறந்து அறிக்கை பண்ண அவர் நமக்கு ஒத்தாசி தந்து கொண்டே இருப்பார். ஆமென். அவர் நமக்கு உதவி செய்துட்டே இருப்பார். நம்ம உதவி வரும் கண்மலை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். அடுத்த வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு எதுவரை ஒத்தாசை வேணும் சொல்லுங்க. அப்போ மரண பரியந்த நமக்கு ஒத்தாசை வேணும். ஆமென். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்ன பின்தொடர்ந்துட்டே இருக்கணும் ஐயா. ஆமென். இரக்கம் செய்யும் மட்டும் நம்முடைய கண் அவரை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ நேற்றைக்கு காலையில் எழும்பணும்ல, இன்னைக்கும் எழும்பணுமாகும். நேற்றைக்கு தான் காலையில் எழும்பணும், இன்னைக்கு எழும்பணுமாகும். எவ்வளோ நாள் ஒத்தாசை வேணும், ஜீவனுள்ள நாளெல்லாம். அவர் ஜீவன் தந்திருக்கிறார்னா காலையில் எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை கேட்கணும். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. சில பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஸ்கூலில் அன்பாக பேசிகிட்டு இருந்த மேம் எனிமியாக மாறிடுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு எனிமியாக மாறிடுவாங்க. ஸோ இந்த நிலைகள் மாறுறதுக்கு ஜெபம் அவசியம். ஜெபம் எல்லா சோதனைக்கு விலைக்கு காக்கும். எல்லாருடைய கண்களும் தயவை கொண்டு வரும். அது ரொம்ப முக்கியம். தானியேலும் அவனுடைய நண்பர்களுக்கும் பிரதானிகளுடைய கண்களிலே கர்த்தர் எதை கொண்டு வர பண்ணினார், தயவு கிடைக்க பண்ணார். ஜெபம் நமக்கு தயவு கிடைக்க பண்ணும். எங்கெல்லாம் பைபிளில் யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தயவு கிடைத்தது. பாருங்க, எஸ்தர் அவ 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா. ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு என்னது கிடைத்தது, தயவு கிடைத்தது. தானியேல் அவனுடைய நண்பர்கள் ஜெபம் பண்ணாங்க, பிரதானிகளுடைய கண்களில் கர்த்தர் என்னது கிடைக்க பண்ணினார், தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம், ஜெபிக்கிற குடும்பங்கள், ஜெபிக்கிற சகோதரனே, ஜெபிக்கிற சகோதரியை கர்த்தர் உங்களுக்கு தயவை கிடைக்க பண்ணுவார். விசேஷமாக வாலிப தம்பி தங்கச்சிங்கெல்லாம் எவ்ரிடே மார்னிங் ப்ரேயர் பண்ணணும். எல்லா நாளும் காலையில் எழும்பி முழிக்கிறதல்ல, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற முதல் வார்த்தை எதுவாக இருக்கணும், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரீர சுகம் என்கிறது கர்த்தருடைய ஒரு பெரிய தானம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை ஆண்டவர் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரே. அவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் தூங்கி வீட்டில் கண் விழிக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பாக்கியம். வெளிநாட்டில் சகோதரர்கள் வேலைக்கு போவாங்க, வெளியிடங்களில் தங்கி படிப்பாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிப்பீங்க. ஸோ ஆனாலும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்குகிற இடங்களில் ஆமீன் அதே இடத்துல தூங்கி காலையில் எழும்புறது ஒரு பெரிய பாக்கியம். சில ஆட்கள் கட்டிலில் நைட்டு தூங்குவாங்க, காலையில் பார்க்கச்சில் எங்கே கிடப்பாங்க,
கீழே கிடப்பார்கள். அப்போ அப்படி எல்லாம் மனுஷனுக்கு இருக்கிற போராட்டங்களை பார்த்தீங்கன்னா, சில ஆட்களில் பரிதாபமான நிலைமை. வீட்டில் பாருங்கள், தூங்குவாங்க, காலைல திடீர்னு அவங்க எழும்பி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. என்ன நடந்துன்னே தெரியாது. இப்படியெல்லாம் மனிதன் போராடி கொண்டிருக்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை கிருபையினாலே நடத்துகிறாரே. ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை யாக்கோபு சொல்லி இப்படி முடிச்சிடறார். அந்த அதிகாரம் முழுவதுமே பாவத்தை குறித்து அநேக காரியங்களை செய்தார். ஆண்டவர் பாருங்கள், அவர்களை காத்து கொள்கிறதும் பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது. தகப்பன் இருந்தும் ஒருவேளை அவங்களால பராமரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது. விதவைகளுக்கு உதவி செய்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரியமான காரியமாக இருக்கிறது. அப்போ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? எப்பொழுதுமே பாருங்க, இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே மேலோங்கட்டும். அதுவே நமக்கு மேன்மையை கொண்டு வரும். சங்கீதம் 41 மறந்துடாதுங்க. எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்கிற ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறதோ, அதே போல் சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன செய்வார்? விடுவிப்பார். அவனுடைய சத்துருக்கள் இஷ்டத்துக்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். வியாதியின் படுக்கையில் அவன் இருந்தால் அவன் வியாதியின் படுக்கை முழுவதையும் அவனை விட்டு என்ன செய்கிறார்? கையை உயர்த்தி ஒருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென், அல்லேலூயா. யாருக்காவது வீண் செலவுகள் வந்துட்டு இருக்கிறதா? அல்லவிட்டால் பாருங்கள், பலவிதமான பலகீனங்கள் ரிப்போர்ட்டுகள் உங்களை பயமுறுத்துகிறதா? சில ஸ்கேன் ரிப்போர்ட், சில பிளட் ரிப்போர்ட் அல்லவிட்டால் உங்களை பயமுறுத்துகிறதா இருக்கிறதா? சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு மேலே இன்னும் உங்களுடைய சிந்தை அதிகரிக்கட்டும். கர்த்தர் உங்களுடைய சேவையை இன்னும் அதிகரிப்பார். அல்லேலூயா. ஒரு தொற்காலை ஆண்டவர் ஏன் உயிரோடு எழுப்பினாள் என்று சொன்னால், அவள் மரித்திருக்கும் பொழுது பாருங்கள், நிறைய பேர் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவள் தைத்து கொடுத்த வஸ்திரங்களெல்லாம் காட்டி பேதுரு விட்டு அழுகிறாங்க. பேதுரு அவரை உயிரோடு எழுப்பினார். ஏன்னா இவளை நான் உயிரோடு எழுப்பினால் இன்னும் அநேகருக்கு இவள் ஆசீர்வாதமாக இருப்பாள். அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்போம், பிரகாசித்து கொண்டே இருப்போம். ஆமீன். ஒரு நாளும் இந்த மனிதன் பாருங்கள் தன் பழியை அடுத்த ஆளுக்கு மேலே போடுகிறது, அது உலக மனுஷனுடைய சுபாவம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் காயினிடத்திலே சொன்ன வார்த்தை, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆமென். நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம், மேன்மை மாறும், முகநாடி வேறுபடாது, எரிச்சல் வராது, கோபம் வராது, அடுத்த ஆட்கள் மேலே பழியை போட மாட்டோம். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழி போடுறதுல இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸ்கூலுக்கு மேலே பழி போடுவாங்க, டீச்சருக்கு மேலே பழி போடுவாங்க, சபைக்கு மேலே பழி போடுவாங்க, பாஸ்டருக்கு மேலே பழி போடுவாங்க. ஏதாவது இந்த கல்யாணம்லாம் பாஸ்டர்மாக நடத்தி வைப்பாங்க. நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னா பையன் அந்த குடும்பமாக அமெரிக்கா போயிட்டாங்கன்னா பாஸ்டர் நல்லவர். அல்லேலூயா. இல்லாட்ட மகா குடும்பமாக கனடா அல்லாட்ட வேற ஏதாவது 2 நாட்டுக்கு பேர சொல்லுங்க. அப்போ ஆஸ்திரேலியா, வெரி குட், பரவாயில்ல. சில நல்ல நாட்டிலெல்லாம் போயிட்டாங்க. நல்ல ஒரு 5 லட்ச ரூபா மகா சம்பளம் வாங்குறா. மருமகன் எவ்வளவு? 10 லட்ச ரூபா. பரவாயில்லையா வாங்குறாங்கன்னா, எங்கள் பாஸ்டர் குட் பாஸ்டர், எங்கள் சர்ச் நல்ல பாஸ்டர். அல்லேலூயா. ஏதாவது பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஆச்சுன்னா முதல் காரணம் யார் தான்? அந்த பாஸ்டர் தான் காரணம். இது இன்னைக்கு இல்லைப்பா. ஒரு ராஜா அவன் ஆட்சி காலத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறான், எப்பா அந்த நீ மனம் திரும்பு அப்படின்னா இல்லாட்டு பிரச்சனை. உடனே ராஜா ஃபஸ்ட்டு என்னதுன்னு சொன்னால், அந்த தீர்க்கதரிசிக தலை அவன் கழுத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவன் மனம் திரும்புறதுக்கு வரதில்ல. முதல்ல யாரை போடணும்? அந்த பாஸ்டரை போடணும். அல்லேலூயா. இதே போல் பாருங்கள், சிலவங்க கடை இல்லை ஏதாவது திங்ஸ் அந்த கடைக்காரன் சரியில்லைம்பாங்க, கவர்மெண்ட் சரியில்லைம்பாங்க, சிஎம் சரியில்லைம்பாங்க, பிஎம் சரியில்லைம்பாங்க, மொத்தத்திலே இந்தியா சரியில்லைம்பாங்க, மொத்தத்திலே உலகமே சரியில்லை. இல்லைங்க, நம்மளை கொஞ்சம் பார்ப்போம். நீ நன்மை செய்தால் உனக்கு உன் முக நாடி என்ன செய்யாது? வேறுபடாது. உனக்கு எரிச்சல் உண்டாகாது, உனக்கு கோபம். சில ஆட்களுக்கெல்லாம் இந்த ஒரே இந்த எரிச்சலாக எரிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க நம்ம அந்த ஃபயரில் இருக்கக்கூடாது, இந்த ஃபயரில் இருக்கணும். கையை பிடிச்சி சொல்லுங்களேன். சில ஆட்கள் இந்த எரிஞ்சிட்டு இருக்கிறீங்களான்னு கேளுங்க. 2 விதமான எரிச்சல் இருக்கு பார்த்துடுங்க. சிலவங்க எரிச்சல்னாலும் அப்படி எரிஞ்சிட்டு இப்படியே சொல்லிடுவாங்க, வாய் திறந்து, எரிச்சலாகவே இருக்கு, அவளை கண்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, அதனால அந்த சபைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்.
அல்லேலூயா. சத்தம். ஏன்? உங்களுக்கு தேவையான அனல் என்ன தெரியுமா? ஆவியிலே அப்படி ஒரு ஃபயர். அப்படிப்பட்டவங்க வாயை திறந்தா ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரும். அப்படிப்பட்டவங்க வாயை திறந்தா கிருபை மட்டும்தான் வரும். அடுத்தவங்களை ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த நாள் ஆவியானவர் தந்த இந்த ஒரு வார்த்தை, அன்பு தேவப்பிள்ளை, ஆதாம் முதல் பழியை அடுத்தவனுக்கு மேலே போட்டுருந்தான். இன்னைக்கு ஒரு உலகம் அப்படி தான் போடுது. இயேசு பழியை தன்மேல் போட்டுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுறதுனால சில வேளையில் ப்ராப்ளம், அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அந்த ஒன்று சண்டையில், ஆமாங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த டோனுக்கு அந்த இதுக்கு வித்தியாசம் இருக்கு பார்த்துடுங்க. அல்லேலூயா. சில நேரம் வீட்டுக்கார்ட்ட எல்லாம் நீ, ஆமாட்டி எல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு போய் அரவணைத்திக்கிட்டு நிற்க கூடாது. கூலா, கொஞ்சம் அமைதியா, சாரி என் மேலே தான் மிஸ்டேக். கிறிஸ்து அவன் நமக்கு சிலுவையில் அவர் ஒரு 7 வார்த்தை சொன்னார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும்.